ஓகேன்பா. நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, குப்பை தான் ஒரு 10 நடை. ஆல்ரெடி நமக்கு முன்னாடியே ஜேசிபியும் ட்ரக்கும் வந்துருச்சு. நான் அதுங்காட்டியும் வசூலுக்கு போயிருந்தேன். வசூலுக்கு போய் வரேன், 5000 ரூபா வசூல் பண்ணேன். அது அடுத்த கணக்கு. சரி குப்பை ஓட்டுறாங்க, சரி இதனாச்சும் நம்ம வீடியோ எடுப்போம். எடுத்து வச்சுட்டு தான் ப்ரோ தோப்பு அதுக்குள்ளே பக்கத்துலேயே கொட்டணும். கோபி என்ன ஊருங்களா இருக்கான். இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் தோப்பு சைடு தான் ப்ரோ. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா நானே அந்த தம்பியும் வீடு கட்டிட்டு தரோம்ல, வீடு கட்டி தென்னை மலையெல்லாம் வச்சிட்டோம்னா நாங்களும் தோப்புக்குள்ளே தோப்புக்குள்ளே போய் தான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா முன்னெல்லாம் அதெல்லாம் நாங்கள் இருக்கிறதெல்லாம் பழைய காலத்து வீடு. இப்போ எல்லாம் இவங்கெல்லாம் அப்படி தான் ரோட்டு மேலே இருந்தாங்க. எல்லாம் இவங்க காட்டுக்குள்ளே வந்து சொந்தமாக வந்துட்டாங்க. ஏய் அம்பிடிங்க எங்கண்ணா ஆயில் விட்டே இல்லையாண்ணா? வரலாம் வரலாம் வா. பாய்க்காட்டுக்கு புதுசாக தடம் போட்டிருக்கிறோம். ஒரு 4 நடை கூட கொட்டுறதை விட்டுட்டு பாய்க்காட்டு மண்ணெல்லாம் எப்போ பார்த்துச்சு ஒன்று கொட்டிருக்கலாம். குப்பல்றது ரொம்ப ஈஸி ப்ரோ. ஆனால் வந்து குப்பல்றதுக்கு இப்போ வந்து ஜேசிபிக்கு எங்கள் ஏரியாவில் வந்து நடைக்கு 200 ரூபா வாங்குகிறோம். உங்கள் ஏரியாவில் வந்து குப்பல்றதுக்கு நடைக்கு எவ்வளோன்னு கேளுங்க. ஜேசிபிக்கும் ட்ரக்குக்கும் ஊற்றுல அள்ளி கொட்டுறது தான் நடைக்கு 500 ரூபா. இல்லைன்னா நீ ஆள் விட்டு அள்ளிக்கான்றுவோம். ஏன்னா இன்றைக்கி ஜேசிபி டீசல் இவ்வளோ கணம் போட்டு எடுத்து வந்து ட்ரக்கை தூக்கிட்டு வந்து என்ன இது தான் ஒரு 5 to 6 நடை வரும் அதிகபட்சம். அதுக்கு மேலே வரதுக்கெலாம் சான்ஸ் இல்லை. குப்பைனா குப்பை அண்ணா. கோபிண்ணா விற்றுருந்தா 10,000 போச்சுன்னு சொல்லு. இன்றைக்கி வந்து எங்கள் ஏரியாவில் வந்து இது மாதிரி குப்பை வந்து நடை 1300 ரூபா. அதுக்கு மேலே ஒத்த பைசா குறைச்சி தர மாட்டாங்க. குப்பையில் பாருங்கள், ஒரு குச்சி இல்லை, ஒரு கோல் இல்லை, எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நீங்களும் எத்தனையோ இடத்துல குப்பை ஓட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் 10,000 ரூபா இருக்குது. 10,000 ரூபா இருக்குது பவுனு மாதிரி குப்பை. நாங்களும் எத்தனையோ இடத்துல வந்து குப்பை ஓட்டுக்கிறோம் ப்ரோ. ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு குச்சி இல்லாத, ஒரு கோல் இல்லாத எந்த காட்டுக்காரரும் குப்பை வச்சுருக்க மாட்டாங்க. நீங்களே பாருங்களேன், இதில் ஏதாவது கோல் இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து அரைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு ப்ரோ. அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் சைடு மேக்ஸிமம் வந்து எல்லாம் அரைச்சி க்ளீனாக போட்டுருவாங்க. அரைச்சி போடுறதுனால பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே கோலாக கிடக்கிறது இல்லை. இது குழி வெட்டி போட்ட குப்பைல மேட்லேயே இந்த அளவுக்கு மக்கி இருக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்காங்க. அதை தான் சொல்கிறேன், கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி குப்பைலனா ஒவ்வொருத்தரும் வந்து அமுத்திய அழக்கூடாதுமாங்க. என் தம்பி பாருங்க, டாப் மேலே ஏறிட்டு வீடியோ எடுத்துக்கிறான். சரிதா, வீடியோ தான் எடுத்துக்கிறான். அவன் நாம் நாளைக்கு போடுறோமா, அவன் நாளைக்கு போட மாட்டான், இன்னும் 2 நாள் கழித்து போடுவான். அவன் எதுவுமே பேச மாட்டான், அப்படியே எடுத்து அப்படியே போடுவான், அவ்வளோதான். ஒரு 5 நடை வரும் ப்ரோ. உங்கள் ஏரியாவெலாம் வந்து குப்பை ஓட்டுறது வந்து ஜேசிபி கூப்பிட்டு வந்தாலிங்கன்னா நடைக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ஜேசிபிக்காரருக்கு வண்டிக்கு எவ்வளோ வாங்குவீங்க? தூரத்தை பொறுத்து கணக்கு வாங்குவீங்களா? குப்பைன்னு ஓட்டுனா டிராக்டருக்கு 500 ரூபா மேலே தேடி சார்ஜ் பண்ணுவீங்களா? என்னென்னு கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ. ஆனால் குப்பை அருமையாக வருது, மக்கி போய் சூப்பராக இருக்குது. இது மாதிரி குப்பை நானும் ஓட்டுருக்குறேன், எவ்வளோ குப்பை ஓட்டுக்கிறோம். இது மாதிரி குப்பை வந்து சுத்தமான குப்பை வந்து ஏதோ ஒரு காட்டுக்காரர் காட்டில் தான் இது மாதிரி பவுனு மாதிரி குப்பை இருக்கும். எல்லா காட்டுக்காரத்துலாம் ஃபுல்லாக இருக்காது. பாதுகாப்பு பண்ணணும் ப்ரோ. பாதுகாப்பு பண்ணால் தான் குப்பை இந்த அளவுக்கு வரும், இல்லைனா குப்பை வராது.
லைட்டாக அழுத்தி விட்டு குப்பையெல்லாம் பொறுத்து இருக்கும், அழுத்தினோமா ரொம்ப இறங்கும். அதனால் ரொம்பவும் அழுத்த மாட்டாங்க. ஒரு ஆளுங்க அழுத்தினா எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு அழுத்தி விட்டு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பக்கத்தில் தானே காடு, குப்பையெல்லாம் இன்றைக்கி இறஞ்சிதுன்னா இன்றைக்கி செயற்கை உரம் போகிறதுக்கு இந்த குப்பையெல்லாம் எவ்வளோ பெரிய நல்லா தெரியுமா. அதனால் அழுத்திட்டோம். எப்படியும் ஒரு 4 நட குப்பை வரும். சரி, ஜேசிபிக்கும் வேலை இல்லை ப்ரோ, ட்ரக்குக்கும் வேலை இல்லை. நேற்றுனாச்சும் ஒரு ரொட்டாட்டர் ஒரு 3 மணி நேரம் ஓட்டினோம், 3-4 மணி நேரம் ஓட்டி பொழப்பு ஓட்டினோம். நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை. வருஷம் முள்ளும் ஓட்டிட்டு இப்போ போனால் வசூல் போகலான்னு போனால் 10 பைசா வசூல் இல்லை. வெறும் 5000 கொடுக்குறேன். ஒரு 50,000 வசூலாகுன்னு போனால் வெறும் 5000 கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் மனசு, நீங்களே நினச்சி போகிறாங்க. ஆனால் அந்த டைமுக்கு வந்து ஓட்டலான்னு சொல்லி அவன் சண்டைக்கு மட்டும் வராங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் ஓட்டுறதுக்கு போகிறாங்க. நாமளும் அப்படியே முன்னாடியே இருக்கோம். ஓகே ப்ரோ, எங்கள் ஏரியில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ வத்திக்கிச்சு. தண்ணி ஏரியில் ஏகப்பட்ட ஆழம் போயிடுச்சு. ஆனால் எல்லா ஏரியிலையும் மண் அள்ளுறாங்க. எங்கள் ஏரியில் மண் அள்ளுறதுக்கு பர்மிஷனே தர மாட்டேங்கிறாங்க ப்ரோ. ஏன்னா இந்த ஏரி வந்து மொத்தம் 4 ஊருக்கு சம்மந்தமாக. ஒரு ஊருக்காரர் இல்லைன்னா ஒரு ஊருக்காரரு அள்ளக்கூடாதுங்கிறாங்க. அதாவது பைரோஜிக்காரரு அள்ளுங்கிறாங்க, பிச்சமலத்துக்காரரு அள்ளக்கூடாதுங்கிறாங்க. இந்த கரையில் வந்து ஏறல குப்பை, நல்லா ஈர குப்பை ப்ரோ. அந்தாண்ட வஞ்சி வஞ்சியாக இருக்குதுன்னு இப்படி தடத்த வர வந்துட்டாங்க பாருங்களேன். இப்போ தண்ணியெல்லாம் இப்போ எடுத்து விட்றாங்கிறாங்க. தண்ணி சேலத்துலேருந்து கொஞ்சம் திருமணி முத்தார் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அதை எடுத்து விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து விட்டாங்கன்னா ஏறு நம்பிக்கும். உங்கள் ஏரியாலாம் ஏதோ லோடிங் ஓட்டுறீங்களா ப்ரோ? அங்கெல்லாம் லோடிங் இல்லையா? 2-3 நாள் ஓட்டணும். ஒரு 7000 ரூபா கிடச்சிது. அப்புறமேட்டு ஏரிக்கெல்லாம் சீல் வச்சுட்டாங்க. வேலை முடிஞ்சுது. இந்த சேலம் ஆண்டிப்பட்டி ஏரியா நம்ம ஒன்று போட்டிருப்பாங்க பாரு, அந்த வீடியோ நீங்கள் கூட இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னுமே இந்த இடத்துல இங்கே ஒரு ஏரி இருக்குது. நம்ம ஓடுக்கிட்டே குறைஞ்சது ஒரு 4 ஏரி இருக்குது ப்ரோ. 4 விட்டாங்கன்னா வருஷம் ஒவ்வொரு பர்மிட்டுக்கும் ஒவ்வொரு நாள் விட்டானா பரவாயில்ல. எல்லாத்துக்கும் ஒரே நாளில் விட்டா எல்லாம் வெறிகண்ட மாதிரி அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க. ஒருத்தர் பர்மிட்டு போட்டால் 4 மாதம் 5 மாதம் அதுக்கு மேலே அவர் பர்மிட்டில் அள்ளக்கூடாதுன்னு ஏதோ ஒரு சட்டம் இது போட்டு ஒவ்வொரு பர்மிட்டுக்கும் ஒவ்வொரு நாள் விட்டாங்கன்னாவே வருஷம் 35 நாள் அளவெல்லாம் ரொட்டேஷன் பண்ணலாம். அப்படி யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்களே. அந்தாண்ட தீவனம் வளர்த்தியாக இருக்குது. அதுலேயும் உள்ளே போதணுமா? மெதிச்சா வெட்டிக்கலாம். என்ன ஆயில் விட்டீங்க மருங்குன்னு கழட்டிட்டு இருக்கிறீங்க? இல்லை அப்படி அப்போ மாட்டுனா இறக்கிற கோழிக்கு அப்படியே கொட்டிட்டு போயிருங்கிறீங்க. நான் அது செட் ஆகாதுன்னா அவன் நவத்த வேணான்னு சொல்லு. அப்படி கொட்டுனாண்ணா ரொம்ப மெலிசாக போகாதுண்ணா. சொல்லிருந்தீங்கன்னா நடைக்கு 1500 ரூபாயும் அள்ளி அரைச்சி போட்டு தராங்களாம். கொட்டிக்கிட்டே போகிறான். டிராக்டர் மாதிரி 1.5 மடங்கு பிடிக்கும் அந்த பொட்டி. ஏன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டே வெட்டிருக்க மாட்டேங்க தேவனத்தை. இந்த இடத்த 3 குட்டானில் கமிச்சிட்டானா. வேறு எதில் பூந்துட்டு வரான்னு பாருங்க. ஆவாதா இந்த பயிரெலாம் தேவையில்ல. ஏன் 2 மணி நேரம் ரொட்டேட்டர் ஓடுது பூரா இங்கே கொட்டுறான். ஓட்டிட்டான்.
கொட்டிகிட்டே வந்துட்டான். போயிட்டு போய் போ என்ன நம்ம காட்டு தான் கிடக்குது. அது காட்டில் தான் கிடக்குது. இல்லைல்ல யார் சொன்ன அங்கே என்ன ஆகுது? அவ்வளோதான் எதுவும் இல்லை. எல்லாம் சால் விட்டுட்டான். போயிட்டு போதுடா. நான் அள்ளி அரைச்சுன்னு இந்த நேரத்துக்கு இறக்கணும் பாரு. நான் எப்படி அள்ளி இறக்கிறேன்னு பாருங்கிறீங்களா? தூக்க மாட்டேன். அதை ஃபஸ்ட்டு கழட்டுங்க. இதை போடணும். இருடா பையா. என்னண்ணா அவசரம்? இருடா பையா. ரெண்டையும் ஜோடி எடு. மரமும் மடங்குது. மேல் லாக் போடும் ஃபஸ்ட்டு. போன வருது அவ்வளோதான். அதே லோடு போட்டால் வந்துடும். எட்டு நடையெல்லாம் வராது. பாருங்க, பாதி குட்டானியே காணோம். ஒரு 4 to 5 நடை வரும். கூலிலாம் இருக்காது. 4 நடை ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். அள்ளி போட திரும்பி ஏரியில் மண் ஓட்டமாக கொண்டாந்து கொட்டி நப்பிக்கலாம். ஓகேன்பா. இது வந்து மட்டமாக குழியில் போட்டால் தான் வந்து குப்பை இந்த அளவுக்கு மக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மட்டமாக கொட்டுறதுக்கும் குப்பை இந்த அளவுக்கு மக்குன்னு வந்து இன்றைக்கி பாருங்கள் வீடியோவில். உங்கள் சைடெலாம் மாட்டுச்சாணி வந்து நடை என்ன ரேட்டுக்கு ப்ரோ போயிட்டுருக்குது கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்துக்கிட்டேன் இது மாதிரி குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா குப்பை வந்து 1300 to 400 ரூபாய்க்கு போயிடுது குப்பையே. அதுக்கு மேலே நீங்கள் அள்ளி கொட்டுறது, ஜேசிபி, அதுக்கு மேலே டிராக்டர் வாடகை, இறைக்கிறது இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து குப்பையை இறைக்கிறதுக்கு நடக்கே 500 ரூபா வாங்குறாங்க நம்ம ஏரியாவில். அள்ளி கொண்டு போய் கொட்டின குப்பையை இறைக்கிறதுக்கு சைட்டுக்காரர் கேட்குறாங்க, கூலி ஆளுங்க. அதனால் உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டு, குப்பை என்ன ரேட்டு, ஃபஸ்ட்டு குப்பை இருக்குதா நிறையா பக்கம்? எல்லாமே இந்த ஐட்டம்லாம் செயற்கை உரத்துக்கு தானே போகிறாங்க. இதெல்லாம் குப்பை வாங்கி இதை யார் இறைக்கிறதோ அதாக இருந்தால் அப்படியே வாங்கி போட்டுவிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் வந்து குப்பை இது மாதிரி குப்பைலாம் கிடச்சி வாங்கி போட்டுணும். குப்பை மட்டும் ஒரு குடக்காரன் இருந்தாருன்னா ஒரு 20-30 கரைக்கு ஏன்ட்ருக்குது. ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த குடக்கரைங்கெல்லாம் செத்தை கோல் இந்த தான் கொடுப்பாங்களே தவிர இது மாதிரி மெயினான குப்பை காட்டுக்காரர் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏய் தள்ளாத. அவ்வளோதான், மட்டம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். வேலை முடியும். அதே மாதிரி குப்பையில் முதல்ல கொஞ்சம் ஆப்ரேட்டர் கொஞ்சம் பார்த்து தள்ளணும் ப்ரோ. இல்லைன்னா வச்சுக்கோங்க பக்கெட்டு கொஞ்சம் விட்டுட்டா கீழே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க மண்ணையும் சேர்த்து எழுதிட்டு வந்துடும். ஒரு மட்டமாக கரெக்டாக பிடிச்சி அரிக்கணும். இதே பாருங்கள் கடைசி நட அள்ளும் போது மண்ணை எவ்வளோ அள்ளுறான்னு நானே வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். போலாண்டா விட்றா. காட்டுக்காரர் இங்கே உட்காந்து இருக்கிறீங்களே, அங்கங்கே இருக்கிறாங்க காட்டுக்காரர். அதனால வந்து எடுத்துட்டு வரும். எல்லாம் மீன் முள்ளா இதுதான். இப்போ இது எந்த வயலில் கொட்டணும்? நடு வயலியா?
தீவனம் கட்டியாவா? எதுக்கு மீன் முள்ளாக அள்ளி போட்டீங்க? அப்போ கேட்குறது தெரியல. சல்லடையில் போட்டு வடிகட்டுக்கலாம்ல. கரெக்ட். நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களா அவ்வளோ கொட்டுறோம் போங்க. தெரியும் ஓகே நண்பா. 5 தான் லோடிங்லாம் வண்டி அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ப்ரோ. டைட்டாக இருக்கும் 5 இதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக போகுது. தூக்கலாமா? ஒரே கூட்டானா? போமா? எங்க ஓட்டுறது? போராட்டியுமா போனா? இதே பார்த்தீங்கன்னா நம்மளது அந்த போட்டி நல்லா வெயிட் போட்டி ப்ரோ. இது வெயிட்லெஸ் போட்டி. போலாமா? ஓடியா 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 ஓடியா. நேராக போய் வெளியில் அவன் போகிற வழியிலே போயிடுறா. குட்டி வண்டி பாரு. போய் நேராக போய் ரோடு போயிட்டானா? தவிர வேறு வழியே இல்லையா? போயிருக்கு. போலாமா? என்ன தெரியும்? ஏன்னா உங்களுக்கு தூரம் தெரியாத அளவு தெரியாத இதெல்லாம் நான் சொன்னால் நம்புவோமா? எங்களை பாரு ஆளுங்களை சொன்னால் கூட அளவு தெரியாதுங்களாம். நீங்களாம் அங்கே கண்ணுலேயே கணக்கு போடுவீங்க இத்தனை அடின்னு. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நேர் வந்திருக்கிறேன். சாணி கண்ணாடி மாதிரிண்ணா விற்றுருக்கலாம். ஒரு 10,000 நான் வாங்கி கொடுத்துருப்பேன் கையில். ஒரு 2 மாதம் ஜாலியாக செலவு பண்ணியிருக்கலாம். இதை கொண்டு போய் காட்டில் கொட்டுறன்னு எடுக்கிறீங்க. காசை கொடுத்துட்டு அழிக்க போக சொல்லியிருப்பேனா? அடுத்த வருஷம் இது மாதிரி குப்பை கிடைக்கணுமே. 50,000 சேர்த்து தர சொல்லியிருப்பாங்க தென்னை மரத்துக்கு. ஓஹோ, ஒரு கோல் இல்லாத ஒரு குச்சி இல்லாத கிடைக்கணுமே குப்பை. பார்த்து பார்த்து என்ன ஆயிடும் அந்த நல்லா பச்சை சாணி ஆட்டுக்குது. இன்னைக்கு வேணா கொஞ்சம் கூட இருக்கும். அதான் தெரியும். இந்த மாட்டுக்கு 10 நாளைக்கு இந்த வெயில் ஒரு மாதத்துக்கு அப்படி பரவாயில்ல கூட ஒன்றா படிப்பு வந்து வேண்டியதான். ஓ, இந்த இப்போ ஒரு மாதத்துக்கு இதில் குப்பை கொட்ட மாட்டேங்க. அங்கே போயிருக்கீங்க. இந்த வெயிலுக்கு உண்டான குப்பை அப்படியே தான் வரும். பாருங்க 3வது நடையா? இன்னும் 2 நடை வருமா? வரும்னு நினைக்கிறேன். இன்னும் 3 வருமா? 3. நான் 2 கணக்கு போகிறேன், நீங்கள் 3. இன்னும் கண்ணு ஓரத்துக்கு காஞ்சி போய் கிடக்குது. அதான் போய்கிட்டு போடு. போன தலைமலையே போட சொல்லுங்கிறீங்க. இதுக்கு என்ன நான் ஒரு குழியில் கூட போடலாண்ணா? குழி கூட டக்குன்னு அள்ளி போடலாண்ணா. இது மாதிரி மேலால் ஒரு குப்பை அள்ளுறது தான் தலைவலி பிடிச்ச வேலை. ஏன்னா கொஞ்சம் பக்கெட் விட்டுட்டோம்னா மண்ணையும் சேர்த்து அள்ளிக்கிட்டு வந்துடும். ஆனால் போது நமக்கு அந்த கடைக்காக போட்டுரும். அப்புறம் அங்கே வேலைக்கு அள்ளிட்டு வந்துடலாம். அது வேணா ஜேசிபியில் அள்ளுறவனோட பொழப்பெல்லாம் அப்படி தான் இருக்கும். எப்படி தான் வருஷம் அள்ளினானா வருஷம் 1/2 அடி கூடிகிட்டே போயிடும்.
நமக்கு எதுக்கிடாமீங்க கரெக்டு தான். நீங்கள் கேட்குற கேள்விகள் அனைத்தும் கரெக்டு. இது 3-4 குட்டானாவா? அங்கேயே போய் போகணும். ஏன் வந்து சொன்ன மாதிரி அப்புறம் கோபினா ஒரு நினைப்பு அள்ளிக்காங்கன்றுவேன். இதில் ஒரு இடக்கட்டு தெரியும் தர மாட்டீங்களா? இதுலேயே வந்து ஏரியில் மீன் பிடிக்கிறாங்க. தேவத்தில் வாட்டர் இதுலேயே புதுக்கிட்டா கீழே வேலை கொட்டணும் தானே. இதெல்லாம் இதுலேயே கொட்டி போடலாமா? திறந்து விடுங்க. ஹலோ. கணக்கு போடு. 1400 மேலே கணக்கு போடு. ஆச்சா? இப்போ கழட்ட முடியலையா? அது போடலாம். அதான் தலைவலி பிடிச்ச வேலை. அது என்ன பண்ணிவிட்டாரு, லாக்கு போடல, மேல் லாக்கு மட்டும் போட்டு விட்டாரு. அதனால் டோர் லாக்கா யூஸ். தூரமாக போகிற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் பிடிங்கிட்டு போயிடும். தூரமாக போகும்போது அது பிடிங்கிக்கும். கரெக்டாக பார்த்து சொல்லுங்க. ரொம்ப கம்மியாகுதா? ஒட்டி இப்படி வச்சுட்டு முன்னாடி போகிறதுல ஏதாவது பிரச்சனையாக ப்ரோனா எதுவும் பிரச்சனை வராது. சோல்டிங் இடத்துல போகக்கூடாது ப்ரோ. மட்டமான இடமா இருந்தால் போகலாம். மேடு ஏறணும். நான் இதில் ஏறிக்கிறேன். குட்டியக்காரன் அடிச்சு போடும். போட்டுட்டா? போறாதே காட்டி போடலாமா? ரிவேஸ் விட்டா? போதுமா? எல்லாத்தையும் காட்டி போட்டா? அப்படியே டோரை கரெக்டாக பார்த்து லாக் பண்ணி விடுங்க. ஓகே நண்பா, முடிஞ்சது. அடுத்த நடைக்கு போக வேண்டியதான். இந்த 2 நடை வருமா? இந்த 2 நடை இங்கே பாரு, குப்பை இங்கே இருக்குது. இது விஜய் வண்டி ஓட்டுறது பார்த்தா அப்படியே உடம்பு அழட்டிக்காத வண்டி எப்படி ஓட்டணும்னா விஜய்க்கு கற்றுக்கலாம். அந்த கை மட்டும்தான் வேகமாக ஆடிக்கிட்டு இருக்கோம்.
இன்றைக்கெல்லாம் மேக்ஸிமம் எல்லா வண்டியும் இப்போ எடுக்கிறீங்கலாம் லேட்டஸ்ட் எடுக்கிறீங்கலாம் ஓரளவுக்கு ஏசி கேப்டனுக்கு போயிட்டாங்க ப்ரோ. ஜேசிபி பொறுத்தவரைலாம் நார்மலாக யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் குப்பள்ளிக்கிட்டு சும்மா லைட்டாக எது லைட்டான வேலைக்கெல்லாம் ஜேசிபி எடுத்தால் சமாளிச்சுக்கலான்னு நினச்சா சத்தியமாக முடியாது ப்ரோ. வேலை ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் ஜேசிபி சமாளிக்க முடியும். நீங்களும் ஜேசிபிலாம் எங்கள் ஊரில் நாங்கள் எடுத்த வாட்டி இப்போ 4-5 வண்டி அதிகமாகி போச்சு. எங்கே பார்த்தாலும் ஜேசிபி ட்ரக்கு எங்கே பார்த்தாலும் அதிகமாக கொளுத்து போச்சு. விஜய் அடுத்து வந்து இதெல்லாம் அவன் இன்னொரு நடை அள்ளி விட்டு தான் இழுத்துருப்போம். இல்லை அதெல்லாம் மெதிப்பட்டு போயிடும். 4 இன்னொரு எப்படிப்பட்டாலும் 3 பெட்டி வந்துட மாட்டேங்குது. இதெல்லாம் பொறிக்கு சேர்த்துன்னு ஒரு நடையாக இருக்கும். பக்கத்தில் ஏதோ 5 நிமிஷமாக ஓட்டிட்டு காசு கொண்டு வரனாங்களா நான் வரலையாம். இல்லைங்கோ ஜாலி ஜாலி சொன்னாலும் சொன்னாலும் உனக்கு ஜாலி தான். நீங்கள் தான் ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. வேலை எதுவுமே இல்லை. அது கூட எடுக்கிற வீடியோ கூட இல்லையே. ஏதோ குப்பை கிடச்சதே பெரிய விஷயம். இப்படியே மானம் காஞ்சதுன்னா வீடியோ எடுக்கிற வேலை கூட இருக்காது. அந்த வேலை கூட இருக்காது. அத்தகாரி முன்னாடி ஒரு மூளையே இல்லைடா மண்ணு. அவன் அதை பார்க்கவே மாட்டான். இந்த மூளையில் மண் இல்லை. பிடிச்சி கையில் பிடிச்சி நசிக்க இல்லாமல் இல்லைங்கோ. ஒரு ஊசி ஒன்று போட்டு போயிடும். ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. சூப்பரா. இறங்கிருமா இறங்கிருமா. போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. இது 4வது நடை ப்ரோ. இன்னொரு 2 நடை வரும்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு நடை அள்ளிப்ட்டு அப்புறம் கூட்டுறியா? ஒரு நடை இன்னொரு நடை அள்ளிப்ட்டு அப்புறம் கூட்டி விட்றியா? என்ன ஆட்டுதான் ஏப்பா பழந்தன்னு கொட்டை போட்டவங்களுக்குலாம் நம்ம சொல்ல முடியுமா? எதுவுமே வேலை இல்லையா. கழட்டி விட்ருக்குதியா. எங்கேயா கண்ணை எங்கேயா வச்சிருக்கிற? அந்தானே கோழி குண்டு காலையில் கழட்டி விட்ருக்கறமே. அதுங்காட்டி விற்கிற அளவுக்கு இன்னும் நிலமை போகல கம்முன்று. இப்படியே மழை பெய்யாது இருந்துச்சுன்னு வச்சுக்கா, அது நீ சொன்ன நிலமை நடந்துடும். தட்டு மிஷின் ஊருக்கு போகிற ஸ்டேஜ் ஆயிரும். மானம் மழை பெய்கிற லட்சணத்துக்கு பேயும் எப்படின்னு 1 மாதம் கழிச்சு பெய்யாதே போயிடும். முன்ன நம்ம நாளைக்கே பெய்கிற மாதிரி சொல்கிற. ஏன்னா நம்மளை கேட்டால் மானம் மழை பெய்ய போகுது. அதுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பெய்யும். ஆயிட்டு வண்டி நல்லா தானே போச்சு. முன்னாடி ஏதோ டிராஃபிக் ஆகிடுச்சு போல. பையட் பை நல்லா லோடிங் ஓட்டுறது சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, முன்னாடியும் பட்டனு பின்னாடியும் பட்டனு தேஞ்சுதுன்னா எடுத்து போடும் போது மனசு ரொம்ப வலிக்கும் ப்ரோ. பெரிய சைஸ் டயர் போக ஓட்டுறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது வண்டி. ஆஸ்போர் போக. ஆனால் நாளைக்கு வச்சுதுன்னா இன்றைக்கி வந்து 45,000 ரூபாய்க்கு பக்கமாக வரும்னு நினைக்கிறேன்.
14 சைஸ் டயர் என்ன ரேட்டுன்னு தெரில. பக்கமாக யாராச்சும் எடுத்து போட்டிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்டு டயரு 20,000 வரும்னு நினைக்கிறேன். 585 யாராச்சும் டயர் ஃப்ரெண்டு டயர் எடுத்து போட்டிருந்தீங்கன்னா என்ன ரேட்டு புது டயர்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதில் பாருங்கள் 1/2 டயர் போயிடுச்சு. கண்டிப்பாக எடுக்கணும். விரைவில் எடுக்கிற மாதிரி நிலமை வரும், பார்ப்போம். இந்த நடைய அள்ளி போட்டு ஓரளவு கூட்டுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டுறது தான் மேட்ரு. இது மாதிரிலாம் அல்ல நடையெல்லாம் வந்து ஜேசிக்கு பிரச்சனை இல்லை. கூட்டுறதுக்கு மட்டும் ஒரு 1/4 மணி நேரம் ஜேசி கூட்டணும். கூட்டினா தான் வேலை முடியும். டீ போட்டு விட்டு வெடிச்சா இப்படி தான். எவ்வளோ ஆழத்துக்கு கீழே இருந்தாலும் பைப் வெடிச்சு போயிடும் மூடியெல்லாம் போட்டால். எவ்வளோ மொத்தம் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. போயிட்டான் இல்லைனா அவன் ஒரே கூட்டானா கொடிக்கு வந்துடுவான். ஓ இப்போ இதெல்லாம் கூட்டி குட்டா காமிக்கணும். குப்பையே இல்லை தானே. ஆனால் வந்து கூட்டி குடிச்சா 2 நட குப்பை வரும். ப்ரோ அசால்ட்டாக 2 நட குப்பை வரும். இங்கேருந்து கூட்டிகிட்டு போ. அல்றது கூட பிரச்சனை இல்லை. இந்த குப்பையை கூட்டி அல்றது தான் பிரச்சனை. கூட்டினா ரொம்ப ஆழமாக விட்டா மண் வருதுன்னு காட்டுக்காரர் திட்டுவாங்க. மேலாவில் வந்தால் என்னப்பா இவ்வளோ குப்பையை விட்டுட்டியான்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் சரிச்சிட்டு தான் விட்டுணும். எட்டி போடு, அங்கே போடு. இது மாதிரி போராதையும் சுரண்டி எடுக்கணும். இங்கே இதெல்லாம் சுரண்டணும். இதெல்லாம் குப்பை தான். இன்னும் கூட அழுத்திப்படி. நல்லா அழுத்தியா அப்படி. கிட்டத்தட்ட 6 அடி குப்பை இருக்கு. அதே மாதிரி எல்லாம் முடி. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு நடையே வந்துருச்சா. பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லாத வந்துச்சு. கூட்டி கம்மிக்கும் ஒரு நடையே வந்துருச்சு. டக்குன்னு கொட்டிட்டு வந்துருச்சு. ஒரு நடை 1.5 நடை வரும். ஆனால் அந்த 1/2 நடையும் அல்றாரா காட்டுக்காரரு. அவ்வளோதான். அது இங்கேயே குமிச்சு விட்றலான்னு சொல்கிறாரான்னு தெரில. அவ்வளோதான் ப்ரோ. குப்பை லோடிங் வேலை முடிந்து விட்டது. இதெல்லாம் இவ்வளோ நேக்காக பிடிச்சி அல்றதெல்லாம் வந்து நல்லா ஜேசி போட்டது இருக்க தான் ப்ரோ அள்ளணும். நான்லாம் அள்ளுன்னா மண்ணை நேரம் 50 பைக் ஏற்றி அள்ளியிருப்பேன். மண்ணை பூரா மண்ணோட அள்ளி வச்சுருப்பேன். ஒரு நடைக்கே வராதாட்டிது. பார்த்தா உண்டுங்கிற மாதிரி இருக்குது. ஒரு நடையே வராதாட்டிக்குது. சரி பொறிக்கு சேர்த்துட்டான் 6வது நடை. அதை ஒரு அழுத்தி விட்டா சொல்லு. மேலே இருக்கிற குப்பையை ஒரு அழுத்தி விட்டா போட்டால் அவர் டோசிங் பண்ணி விட்டுட்டா அப்படியே.
வரும். குழி ஒன்று போடுறா. சரி, அதான் ஒரு மாதம் நீங்கள் இது பண்ணலன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்காட்டி இதெல்லாம் காஞ்சிக்கும். ஒரு நடலாம் வராது, அடிப்போம் பாடி மட்டுமே வராது. இருந்தாலும் சாம்பலாம் கடைசி கூட்டிட்டு வந்துடலாம். ஓடுங்க. இங்கே பைப் இங்கே இருக்குது, அது திறந்து கிடக்குது. மூடி போட்டு வச்சுன்னா உடச்சு போக மாட்டீங்க வண்டி விட்டு. ஓ, இவ்வளோ சேஃப்டியா? பறக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரானா? ரெண்டு மாதிரி வேறுண்ணா, கொட்டக்கால தான் கலந்துண்ணா. சரி, ஏறு 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 ஏறு. கால் வலிக்கும் கோத்தியன்னு. ஆப்பா போலாம். வயசான போய் இருந்தால் அந்த இடத்துல எப்படி இருக்குமோ உட்காரும். இந்த மேட்டில் இருந்தால் வண்டி லோடு ஆகிதே இழுத்துட்டு போகும். இது அப்படியே வண்டி ஃப்ரீயாக இழுத்துட்டு போகுது. அது போகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரோ. அதனால தான் ஒவ்வொரு நண்பர்கள் கேட்குறீங்க, ப்ரோ சின்ன வண்டியாக எடுத்துக்கலாம் ப்ரோ, எதுக்கு ப்ரோ இந்த வண்டி இருக்கிறீங்க? ஒரு 45 HP 50 HP கேட்டகரி எடுத்துக்காங்க ப்ரோ, என்றைக்குமே உங்களுக்கு கவலை இல்லை. ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க 40 HP போதுமானதா, அப்படிலாம் எடுக்காதீங்க. 40 HP எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுக்கு எல்லா யூசேஜுக்கும் ஆகாது தான் பிரச்சனை. அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாம் எப்படி சொல்கிறது, கொடுக்கு முளைச்சிக்கிட்டா எல்லாம் அப்படி தானா? குப்பை அரைக்கிறதுக்கு ஆளுங்க அனுப்பி போடுறதா? 600. என்னண்ணா இப்படி சொன்னால் அப்புறம் எப்படின்னா அவங்களும் பொழைக்கணும்ல. ஆ ஆ போதும், கொட்டி தள்ளிவிட்டான். சரி, அதுவும் கரெக்டு தான். ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், மிஸ் யூ ஆல். இன்னும் போ. கொஞ்சம் பின்னாடியா? போதும் டோரு கெட்டவானா, டோர் அடிச்சு விடும்னா. டோர் அடிச்சுதுன்னா வச்சுக்காங்க, ஒருத்தவன் ஓங்கி அடித்தா கூட அவள் வலிக்காது. போராத்தி இங்கே நட்டுறதா? அவுத்துல வேணாமா? ரெண்டா கொட்டுதா? அவுத்துல போய் ஒன்று கொட்டிவிடு. அவுத்துல இதே இவ்வளோ குப்பையா அவுத்துல ஒரே கொட்டானா கொட்டணும். எல்லாம் கூட அவுத்துல கொட்டிவிடு. இதே இவுத்துல கொட்டினா இறக்கிற அளவுக்கு இடம் இல்லைங்கண்ணா. அவுத்துக்குள்ள அங்கே அந்த வட்டத்துக்கே இருக்குது. இன்னும் கொஞ்சமா முன்னாடி போ. நான் இங்கே உத்தர கூட சொல்லலாம். உத்தர ஓடல, இங்கே தான் இருக்குதுல்ல. இன்னும் இங்கே போயிரு. பேசாமல் அந்த மூலையில் அங்கே கொட்ட சொல்லியிருக்கலாம்.
போலாம் போ. டோர் போட்டலாம் ஓகேன்பா. நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு டோர் மாட்டுறதுக்கு ஆள் வேணும்னா சொல்லுங்கள். என்கிட்ட ஒரு ஆளுக்குது, அருமையாக டோர் லாக் பண்ணுவார். சென்டரை மட்டும் லாக் பண்ணி விட்டு கீழே லாக் பண்ண மாட்டார். கேட்டால் என்னடா பண்ணுறீங்க போதும் அப்படின்ட்டுருவார். கொஞ்சம் இல்லைங்க அப்படியே உங்களுக்கு தான் வேலை கட்டுவாங்க. மண்ணு காடாக இருந்தால் இது பிச்சுட்டு போயிடுற மண்ணில் போட்டோம்னா. ஓகேன்பா, நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.